மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு ஆழ்வாரின் மகிழ்ச்சியான மாலை வணக்கம். ஆன்மீக அறிவியல் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம எல்லாருமே கோவில் சென்று கொண்டு இருக்கிறோம். ஆலயம், கோவில் இல்லைங்களா? இந்த கோவிலுக்கும் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் என்ன தொடர்பு, கோயிலினுடைய ஒவ்வொரு அம்ச நிலைகள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய பிரதானம். இப்போது முதலாக நம்ம எந்த கோயிலுக்கு போனாலும் விக்ன விநாயகர் இருப்பார். இதை நம்ம பார்த்துருப்போம். காலப்போக்கில் அவசர கால உலகத்திலே இருப்பதனால் நம்ம விநாயகரை ஒரு பெரிதுபடுத்திக்கிறது இல்லை. உள்ள தூய்மை, உடல் தூய்மையோட கோயிலுக்கு போகணும்னு சொன்னாங்க. அதையும் மீறி வினைகளை நீக்குவதனால் அவர் விக்ன விநாயக மூர்த்தி அப்படின்னு அவருக்கு பேர். இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே நுழையும் பொழுது சுவாமி சன்னதி, அம்மன் சன்னதி, ஏன் பிரதானமான வாசலில் கூட கோபுரத்தில் கூட விநாயகரை பிரசித்த பண்ணியிருப்பாங்க. அது என்னன்னா நம்மளுடைய வினை பயனை நீக்கும். நேயர்கள் அனைவரும் நிகழ்ச்சியை கூர்ந்து இவனுக்கு வினை பயன் அப்படின்னா, நான் சுத்தமாக இருக்கிறேன் சார், விரதமாக இருக்கிறேன், ஐதீகமாக இருக்கிறேன், எனக்கு எப்படி சார் வினை பயன்னா, ஜென்மத்தில் இருக்கக்கூடிய தோஷம், நம்ம கண்ணுக்கு தெரியாத வினைகளெல்லாம் அவர் தடுத்துடுறாரு. விநாயகரை கடந்து செல்லும் பொழுது நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் நிவர்த்தியாகப்படுறது. அதனால தான் ஒரு பழமொழி சொன்னாங்க, கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேணான்னு. முதலே விநாயகரை நம்ம கடந்து செல்லும் பொழுது தான் நம்ம கஷ்டங்கள் நிவர்த்தியாகப்பட்டு விடுது. விநாயகருடைய இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, தும்பிக்கை உள்ளான் அப்படின்னு அவருக்கு பேர். அவர் தும்பிக்கை இருக்கிறான்னு. கடும் கஷ்டமாக இருந்தாலும், கடும் சந்தோஷமாக இருந்தாலும் தும்பிக்கையான பார்க்குறப்ப நம்பிக்கை வந்துருமா, உனக்கு நம்பிக்கை கொடுத்துருவேன் அப்படின்னு. கடவுள்கிட்ட கஷ்டப்படுறவனுக்கு தான் கஷ்டம் தெரியும்னு சொல்லுவாங்க. நமக்கு ஆலயத்துள்ள போடுறப்ப நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்மாவை வினையை நீக்கி விடுகிறார் விநாயகர். அதற்கு அடுத்ததாக உனக்கு நம்பிக்கை கொடுக்குறார், என் அப்பன் இருக்கிறான், என் அம்மை இருக்கிறார், நீ உள்ளே சென்று பார் அப்படின்னு. அடுத்ததாக சொல்லாமல் சொல்லும் தெய்வம் விநாயகர். அதனால தான் இன்னைக்கு கூட விநாயகர் சதுர்த்தி பேர் பெற்றது. நம்ம பார்த்திங்கன்னா நிறையா தெய்வங்களுக்கு சில விழாக்களும் விசேஷங்களும் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனாலும் கூட காலங்காலமாக தொட்டு பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறது எவ்வளோ ஃபேமஸ்ன்னு நான் சொல்லி அறிய வேண்டிய விஷயம் இல்லை. ஏன்னா வினைகளை நீப்பது மட்டும் இல்லாமல் அவரை கடந்து போகும்பொழுது நம்ம கஷ்டங்கள்லாம் கடந்துருதான். அதனால தான் விநாயகரை கொண்டு போய் ஆற்றுல கரைக்கிறது. இது நிறைய பேர்த்துக்கு தெரியாத விஷயம். ஏன்னா சார் விநாயகரை கும்பிட்டுட்டு போய் ஆற்றுல கரைக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்லுவாங்க, கல்லு பிள்ளையாரை வைக்காத, மண்ணு பிள்ளையாரை கரைச்சிரு அப்படின்னு. ஏன்னா களிமண்ணில் செய்யப்பட்ட விநாயகராக இருந்தாலும் நம்மளுடைய கஷ்டத்தை ஃபுல்லாக எடுத்துக்கிறாங்க. அதனால தான் 3 நாள் வீட்டில் வைக்கணுங்கிறது. எந்தெந்த மாதிரி கஷ்டம்? வீட்டில் உள்ள கஷ்டம், வீட்டில் ஒரு வாஸ்து கோளாறு இருக்குது, மனசஞ்சலம் இருக்குது, அபசகனங்கள் இருக்குது, அதை அந்த விநாயகர் எடுத்துக்கிறாரு. கோயில் விநாயகருக்கும் நம்ம அந்த தெய்வத்தை வீட்டில் வணங்குவதற்கும் உணர்த்துவதற்காகவே இந்த நிகழ்ச்சி. அடுத்ததாக நம்மளுடைய பண கஷ்டம். இன்றைக்கி பொருளாதாரத்தில் நம்ம மிகவும் பின்தங்கிய நிலையிலே இருக்கிறோம். நம்ம ஒரு நபர் சரியாகணும், குடும்பம் சரியாகும். ஒரு குடும்பம் சரியானால் ஒரு தெரு சரியாகும், ஒரு தெரு சரியானால் ஊர் சரியாகும். அப்போ அந்த விநாயகர் உங்களுடைய பண கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணுறார். 3ஆவதாக என்ன செய்கிறாருன்னா, ஆயுள் பலம், ருணரோணஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஆயுள் பலத்தை கொடுக்குறாரு. அதனால தான் விநாயகரை 3 நாள் வச்சிருதுன்னு சொல்கிறது. இதற்கும் சில காரணங்கள் நம்ம முன்னோர்கள் வச்சுருந்தாங்க. என்ன விதத்தில்? 1 சூரியனையும், 2 சந்திரனையும், 3 குருவும் குறிக்கும். குரு பார்வை, குரு கடாட்சகத்தோட எந்த செயலும் செய்யிருந்தா அது சிறப்பு பெறும்னு அர்த்தம். அதனால தான் கோயிலில் போனீங்கன்னா புளியோதரை கொடுப்பாங்க. இது நகைச்சுவையாக இல்லை. புளியோதரை மஞ்சள் கலரில் இருக்கும், அது மங்களகரமானன்னு அர்த்தம். நகைக்கடையில் கூட பை மஞ்சள் பை கொடுப்பாங்க, ஏன்னா மங்களகரமானன்னு அர்த்தம். அந்த மாதிரி அந்த விநாயகருக்கு இன்றளவும் கூட எல்லா விநாயகருக்கும் அபிஷேகம் பண்ணும் பொழுது பிரதானமாக மஞ்சப்பொடி அபிஷேகம் பண்ணுவாங்க. இதெல்லாம் நம்ம காலப்போக்கில் மறந்துவிட்டோம். அம்பாளுக்கு தானே மஞ்சப்பொடி அப்படிங்கிறது கிடையாது. விநாயகருக்கு ஏன் பண்ணுறாங்கன்னா அவர் மங்களகரமான அர்த்தம், சுத்திப்படுத்துதல்னு வேறு, நம்மளை சுத்திப்படுத்துறாரு. அப்போது இன்னொரு இந்த விநாயகர் கோயிலில் இருக்கக்கூடிய விநாயகருடைய சிறப்பு என்ன அப்படின்னு உங்ககிட்ட உணர்த்துறதுக்கு, இன்றைக்கும் கூட நம்ம பிரதானமாக கோயில் வாங்கினாலும், ஆஸ்பத்திரி கட்டினாலும், இல்லை மிகப்பெரிய தொழில் வளம் கட்டினாலும் நம்ம இங்கே என்ன ஹோமம் வளர்க்குறோம்? நம்ம கணபதி ஹோமம் தான் வளர்க்குறோம். அப்போது அந்த கோயிலுக்கு டெய்லி ஹோமம் வளர்த்துக்கிட்டே இருக்க முடியாது இல்லையா? எத்தனை வினைப்படும், சிங்கம் போகும், புலி போகும், கரடி போகும், மனிதன் போவான். இது என்ன சிங்கம் புலிலாம் கரடுக்கு போகுமானா? ஆமாம், ஐயப்பன் கோயிலில் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா? இதை எதற்காக மிருகங்கள்னு உணர்த்தினான்னா, மனிதனுடைய மனம் சிங்கம் போல், குரங்கு போல், கரடி போல் பல தன்மை இருந்தாலும் உடை முக்கியம் அல்ல, உள்ள முக்கியம் இல்லை, ஆச்சாரம் முக்கியம் அல்ல. ஆனாலும் உன்னுடைய கஷ்டத்தை நீ என்னை கடந்து செல் அப்படின்னு நம்மளை சுத்தப்படுத்தக்கூடிய இந்த விநாயகர். இப்போது இந்த ஒரு விநாயகர் போதுமே, வாதிக்கும் பிரதிவாதத்துக்கும் நிறைய முக்கியத்துவம் உண்டு. இப்போது ஒரு ராஜகோபுரத்துக்குள்ளே நுழையிறோம், விநாயகர் இருக்கிறார், அவருக்கு ஒரு பேர் இருக்குது இல்லையா? அடுத்து ஒரு குளக்கரை இருக்கும், அங்கே ஒரு விநாயகர் இருக்கிறார், அவருக்கு ஒரு பேர் இருக்கும். அப்போ எதுக்கு சார் ஒவ்வொரு இடத்துல விநாயகரை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, 7 ஜென்மா அப்படின்னு பேர். நம்ம 7 ஜென்மா பிறந்திருக்கிறோம். அது என்னென்ன அப்படிங்கிறது பின்வரும் நிகழ்ச்சியில் உங்ககிட்ட வழங்க இருக்கிறோம். அப்போ 7 ஜென்மாவுக்கும் ஒரு ஜென்மாவுக்கு ஒரு விநாயகர் வைக்க முடியாது,
ஒரு கர்மாவுக்கு ஒரு வினா வச்சுருக்காங்க. நன்கு நேயர்களே, ஒரு கர்மா என்ன கர்மா பண்ணோன்னு தெரியாது. ஒரு ஜென்மாவில் எவ்வளோ கர்மா பண்ணமோ அதை அந்த விநாயகர் எடுத்துக்கிறாராம். அவர் எடுத்துகிட்டு சூடாயிடக்கூடாதுங்கிறக்காக தான் குளத்தக்கரையில் இருக்கிறாங்களா. அதனால தான் பாட்டு வரும், ஆத்தங்கரை குளத்தங்கரையில் அமர்ந்திருக்கும் விநாயகனே அப்படின்னு வந்து பாட்டு கூட வச்சாங்க. அது ஸோ முதலில் கோயிலுக்கு செல்லும் பொழுது நம்ம அனைவரும் வணங்க வேண்டியது, நம்ம வினைகளை நம்மளை போய் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணி வினைகளை நீக்குவதை காட்டிலையும் நீ கோயிலுக்கு வந்துட்டாலே உன்னுடைய வினைகளை நீக்கிறேன்னு சொல்லக்கூடிய அந்த விநாயகர் பெருமானை வணங்குகிறோம். அது ராஜகோபுரத்து அருகிலேயோ இருக்கும். அதற்கடுத்து மூலஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்த மூலஸ்தானம் போகிறோம். இந்த மூலஸ்தானத்துக்கு போவதற்கு முன் கொடிமரம் அப்படின்னு ஒன்று நம்ம பார்த்துருப்போம். இந்த கொடிமரத்தில் வந்து நம்ம 2 விதமாக நினைவில் வச்சுருப்போம். என்ன விதமாக நினைவில் வச்சுருப்போம்? விழா காலங்களில் கொடி ஏற்றுறோம் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லைங்களா. அடுத்தது வந்து என்ன ஞாபகம் வச்சுருப்போம்? நமஸ்காரம் பண்ணுறப்போ அந்த நம்ம கொடிமரத்தை நினைவில் வச்சுருப்போம். அடுத்து நாளைய நிகழ்ச்சியில் கொடிமரத்தமும், அந்த கொடிமரத்தில் கூட கம்பத்தடி விநாயகர்னு சொல்லுவாங்க. கம்பம்னா கொடி, அந்த கொடிமரத்துக்கு பேர் கம்பத்தடின்னு பேர். நாளடைவில் அது தமிழ் மறுக்கப்பட்டு விட்டது, கொடிமரம்னு ஆயிடுச்சு. அது அந்த கம்பத்தடி விநாயகர், அங்கே கூட விநாயகர் இருப்பார். அதனால தான் சாமிக்கே பெரிய அண்ணாமலையாராக இருக்கட்டும், நம்ம ஆலவாய் சுந்தரராக இருக்கட்டும், அல்லது திருப்பதி வேலுமணியான இருக்கட்டும், ஏன் சார் கொடிமரத்தில் அப்படின்னா, நீ நீடோடி வாழு, ஜென்மாத்துக்கும் கர்மா இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த கொடிமரத்து விநாயகர் வைப்பாங்க. இப்போ இந்த கொடிமரத்து விநாயகருக்கும் நம்மளுடைய, அதாவது நம்ம வீடு வாசல் கட்டக்கூடியதுக்கும் நம்மளுடைய உள்ள அமைப்புக்கும் தொடர்பு இருக்குது. எப்படின்னா, இப்போ கொடிமரத்தில் ஒரு விநாயகர் இருக்கிறார் இல்லைங்களா, நம்மளுடைய பிரார்த்தனைகளையும் நம்மளுடைய புனஸ்காரங்களையும் நம்மளுடைய எண்ண அலைகளையும் வாங்கி கடவுள்கிட்ட சொல்லக்கூடியவர் 3 பேர் தாங்க. அதில் பிரதானமானது கொடிமரம். அது அதனால தான் பார்த்தீங்கன்னா கொடிமரத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறது. அடுத்ததாக யார் சொல்லுவாங்கன்னா, சைவமாக இருந்தால் நந்தி, அதே போல் வைஷ்ணவமாக இருந்தால் அந்த ஆதிசேஷனும் நம்ம ஸ்ரீபெரும்பூர் ராமானுஜர்னு சொல்லுவாங்க. உங்கள்கிட்ட உணர்த்துவதற்காக அந்த ஊர் சொன்னேன். இந்த ராமானுஜர் தான் அவங்களுக்கு வந்து உணர்த்தி கொண்டு இருப்பாங்க. இப்படி ஆலயங்களில் ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் கொடிமரத்தை போய் வணங்கும் பொழுது இயற்கையாகவே கொடிமரத்து விநாயகரை நீங்கள் வணங்கின பாக்கியம் கிடைக்குங்கிறத உங்ககிட்ட நினைவு கூறி, நாளைய நிகழ்ச்சியில் ஆலயங்களுடைய ஆன்மீக அறிவியலில் ஆலயங்களில் ஒவ்வொரு பகுதியும் உங்களுக்கு விழா வாரியாக சொல்லி, இதை நீங்கள் ஆலயங்களுக்கு சென்று அனுபவிப்பது இல்லாமலும் உங்கள் வீட்டு வரவேற்பு அறைக்கே ஆலயங்களை கொண்டு வருவது மக்கள் டிவி நிகழ்ச்சிங்கிறத சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை வாசி திருப்போணம் கோரக்கநாதர் அடிமை டி. ஆனந்தாழ்வார். வணக்கம்.